மாசத்துல அவங்களை பார்க்க வச்ச பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுளுடைய வார்த்தையினால ஆரம்பிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்ட தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த இரட்டிப்பான நன்மை, இரண்ட தனையாய் பலன் அப்படிங்கிற வேர்டுக்கு ஹீப்ரூல என்ன இருக்கு அப்படின்னா மிஸ்னேன்னு இருக்கு. இந்த மிஸ்னேல இருந்து தான் நம்ம மொழி பெயர்த்திருக்கிறோம். அந்த மிஸ்னேக்கு காப்பிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. காப்பினா அப்படின்னா அதே மாதிரி இன்னொன்னு, அதாவது இது இப்படி கூட சொல்லலாம், டபுள் போர்ஷன் கூட சொல்லலாம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கோத்திரமா பிரிக்கிறார், சொத்து மாதிரி அது. சோ கோத்திரங்களா பிரிச்சுட்டு வரும்போது தன்னுடைய பிள்ளை யூதாக்கு ஒரு கோத்திரம், பென்யமீனுக்கு ஒரு கோத்திரம், அப்படி கோத்திரங்களா பிரிக்கும் பொழுது யோசேப்புன்னு வரும்பொழுது எப்ராயிம் மனாசே அப்படிங்கிற கோத்திரமா பிரிக்கிறார். எப்ராயிம் மனாசே யாரு அப்படின்னா யாக்கோபினுடைய பிள்ளைங்க கிடையாது, அது யோசேப்பினுடைய பிள்ளைங்க. நார்மலா சொத்துக்கள் பிரிக்கும் பொழுது தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈக்குவல் ஷேரா தான் பிரிப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு கோத்திரமா தான் பிரிப்பாங்க. இதுதான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் உள்ளது. எல்லாருக்குமே ஒரு கோத்திரமா பிரிக்கும் பொழுது யோசேப்புக்குன்னு வரும்போது அவனுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து 2 கோத்திரமா அதை பிரிக்கிறார் ஆண்டவர். இந்த 2 கோத்திரமா பிரிக்கிறத தான் மிஸ்னே அப்படிங்கறத சொல்றாரு. இதை நான் உங்க மேலேயே ஆண்டவர் இன்னைக்கு பேச சொல்றாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து பேச சொல்றாரு. அந்த மிஸ்னேங்கிற வேர்டுக்குள்ள நீங்க போக போறீங்க. இந்த மாசத்துக்குள்ள 2 தனையாய் பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதாவது எப்படின்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவன் படாத அவமானம் கிடையாது, அவன் படாத வெட்கம் கிடையாது. அவன் தப்பே செய்யாம அவனுடைய சகோதரன் அவனை குழியில தூக்கி போட்டாங்க. அவன் தப்பே செய்யாம போன இடத்துலயும் அவன் ஜெயில அவனை தூக்கி போட்டாங்க. எல்லா இடங்களையும் அவன் பாட அனுபவிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கிடைச்சது எல்லாமே வெட்கம் தான். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அவனுக்கு 2 தலையா பலன் கொடுத்திருக்கிறாரு. அவனுக்கு மாத்திரம் இல்லாம அவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இதேவோட ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக உனக்கு 2 தனையாய் பலன் வரப்போகுது. 2 தனையாய் அப்படிங்கிறது உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வரப்போகுது. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவன் அந்த தேசத்துல மாத்திரம் இல்லாம அவன் பக்கத்து தேசத்திலயும் போயிட்டு ஒரு ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்றான். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள்லாம். ஒரு டைம் நீங்க எப்படி ஆயிடுவீங்க அப்படின்னா, நல்ல வேலை நம்மளை குழியில தூக்கி போட்டாங்க அப்படின்னு ஆயிரும். ஏன் அப்படின்னா இஸ்ரவேலே பஞ்சம் உண்டாயிருக்குது. அப்போ யோசேப்பு இன்னொரு நாட்டுல ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான். யோசேப்புனாலதான் முழு இஸ்ரவேல் தேசமும் ஆசீர்வதிக்கப்படுது. சோ இப்படிதான் உங்களை ஆண்டவர் உயர்த்த போறார். நல்ல வேலை அந்த சினாரியோ நடந்துச்சு. நல்ல வேலை அந்த இடத்துல நம்மளை வெட்கப்படுத்தினாங்க. இல்லைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோங்கிற அளவுக்கு, அந்த இடத்த மேன்மை பாராட்டுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை வைப்பார். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். ஆமென். அதில் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நம்ம நினைப்போம், இங்க இல்லைன்னா என்ன, ஆண்டவர் இன்னொரு இடத்துல நம்மளை உயர்த்துவாரு. இப்போ இல்லைன்னா என்ன, நமக்கு இன்னொரு நாள் நம்மளை தருவாரு. ஆண்டவர் அதை உங்ககிட்ட சொல்லல. உங்கள் தேசத்துலதான் ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பா ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல இருந்து யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் மூலமா குழியில போடப்பட்டானோ அதே இடத்தான் யோசேப்புக்கு 2 கோத்திரமா கொடுத்தாங்க. சோ அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஒருவேளை உங்க வீட்டுல இருந்து உங்களை தொடச்சிருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய இடத்துல இருந்து உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து உங்களை தொடச்சிருக்கலாம். உங்க ஆபீஸ்ல டபுள் போர்ஷன் ஆண்டவர் கொடுக்க போறாரு. அதே இடத்துல ஏதோ இன்னொரு தேசத்துல இல்ல, இன்னொரு தேசத்துலயும் ஆசீர்வதிப்பாரு. உங்க தேசத்துலயும் உங்களை ஆசீர்வதிக்காம விட மாட்டார். உங்க தேசத்துல நீங்க டபுள் போர்ஷனை பாப்பீங்க. யாருக்குமே அதை கொடுக்கவும் முடியாது, கொடுத்திருக்கவும் மாட்டாங்க. உங்களை மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த டபுள் போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது. இப்போ ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 மாசம் அவங்க அதை கஷ்டப்பட்டு சுமந்து அதுக்கப்புறம் பெப்பாங்க. சோ சிலவங்களுக்கு எல்லாம் பிரெக்னன்டே ஆகல, பிரெக்னன்சியே நான் ஆக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. அவங்கள பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் டபுள் போர்ஷன் தரேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட டபுள் போர்ஷன்னா, ஆல்ரெடி ஒரு பிள்ளைய பெற்றவங்க திரும்ப அடுத்த பிள்ளைய பெற்றணும் அப்படின்னா திரும்ப ஒரு 10 மாசம் ஆகும். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் டபுள் போர்ஷன் தரேன். இன்னொரு 10 மாசம் இல்ல, உனக்கு ஒரே 10 மாசத்துல 2 குழந்தையா நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த டைம் கூட ஆண்டவர் வேல்யூ பண்றாரு. நீ இழந்த டைம் ஆண்டவர் டபுளா மாத்த போறாரு. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏதோ ஒரு தனையா ஆசீர்வாதமா வந்துச்சு அப்படின்னா
ஓகே எனக்கு யோசேப்பு ஆகிய எனக்கு மட்டும் வந்திருக்குது அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் வந்திருக்குது. அதனால நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக தான் நீங்க எல்லாருமே உழைப்பீங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை நித்திய மகிழ்ச்சியாக்க போறார். நீங்களும் உங்க பிள்ளைங்களும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமென்.